السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். சத்திய தூதை சன்மார்க்க போதனை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாராட்டுக்களும் பாதுகாப்பும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு அவர்களும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு திருமணத்தை இலகுபடுத்தல். திருமணத்தை இலகுபடுத்தல் என்பதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்று சொன்னால், நமது ஒரு முக்கிய தேவையாகிய இந்த திருமணத்தை அவனது கட்டளைகளுக்கு அடிபடியக்கூடிய ஒரு விடயமாக மாற்றி வைத்திருக்கின்றார். இந்த திருமணத்தின் மூலம் இந்த உலக ஈருலக, இவ்வுலக மறு உலக ஈருலக நோக்கங்களையும் நனவுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூர்த்தி செய்து வைக்கின்றார். எனவேதான் இந்த திருமணத்தை ஆர்வமூட்டி அல் குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீங்கள் இரண்டு இரண்டாக, மும்மூன்றாக, நான்கு நான்காக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதில் இருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பலதார திருமணம் தான் அடிப்படை. அல்லாஹ் ஆரம்பித்திருப்பது 2, 3, 4 ஒன்றிலிருந்தல்ல. அதற்கு பின்னால் இறுதியாகத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முடியாவிட்டால், நீதம் செலுத்துவதற்கு நீங்கள் பயந்தால் அப்பொழுது மாத்திரம் ஒன்றோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் நாங்கள் இன்று தலைகீழாக புரிந்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, தலைகீழாக புரிந்து வைத்தது மாத்திரமல்ல, பலதார திருமணத்தை இஸ்லாத்தில் உள்ள ஒரு பெரும் குறையாக கருதக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதனை ஒரு குறை கண் கொண்டு பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இது மேற்குலக கலாச்சாரத்தினுடைய பாதிப்பு, மேற்குலகத்தினுடைய மீடியாக்களுடைய அழுத்தங்களுடைய பாதிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் வெட்கப்படுவதற்கோ குறை காணுவதற்கோ எந்த விதமான ஒரு மோசமான ஒரு விடயமும் கிடையாது. ஆனால் மேற்குலகம் இன்று செய்யக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், இதனை விட எத்தனையோ மோசமான விடயங்களை செய்து கொண்டு ஹலாலான இந்த அல்லாஹ் தஆலாவுடைய வழிகாட்டலை குறை காண்பதற்கு வைத்து விட்டார்கள். இதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். அதனை நமது முஸ்லிம் சகோதரர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது வேறு விடயம். அந்த தவறாக யாராவது பயன்படுத்தினால் அதனை கண்டிப்பது வேறு விடயம். அல்லாஹ்வினுடைய சட்டத்தை குறை காண்பது என்பது வேறொரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான்
உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களிலே இருந்து உங்களுக்கான மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். உங்களுக்கான துணைகளை அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்தே படைத்திருக்கிறான். பெண்களுக்கு ஆண்களையும் ஆண்களுக்கு பெண்களையும் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி அடைவதற்காக, அவர்களிடம் சென்று அமைதி அடைவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா பரஸ்பரம் அன்பு ஆதரவு போன்றவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, வாலிப சமுதாயமே, உங்களில் யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏன்? அதுதான் அவர்களுடைய பார்வையை தாழ்த்துவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும், அவர்களுடைய பார்வையை தாழ்த்துவதற்கு வழிவகுக்கும். அதே போல் அவருடைய மர்மஸ்தானங்களை ஹராமானவற்றிலே இருந்து அது பாதுகாக்கும். யாருக்கு அப்படியான ஆற்றல் வாய்ப்பு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏன்? அது அவர்களுக்கு கேடயமாக அமைந்துவிடும். திருமணத்தின் மூலமாக அவரை பாதுகாக்க முடியவில்லை என்றால் திருமணம் செய்தாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால், திருமணத்தின் மூலம் பாதுகாக்க முடியவில்லை என்றால் நோன்பு நோற்றாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திருமணத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான், அதனுடைய முக்கியத்துவத்தில் ஒன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளையிலே தனது நல்லடியார்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்டாக, ஒரு கூலியாக, ஒரு அன்பளிப்பாக இந்த திருமணத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். சூழவாதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன், அவர்களுக்கு நாங்கள் கண்ணழகிகளை திருமணம் செய்து வைப்போம் என்று, திருமணம் செய்து வைப்பதை சூலத்தில் ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா சொல்லும் அளவுக்கு திருமணம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த திருமணம் என்பதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு விதமான நோக்கங்களையும் நலவுகளையும் பயன்களையும் நிறைத்து வைத்திருக்கின்றான். திருமணம் என்பது வெறுமனே பொறுப்புகளை சுமப்பதும் தனது ஆசைகளை தீர்த்து கொள்வது மாத்திரமல்ல, மாற்றமாக அதனையும் தாண்டி பல்வேறு விதமான நோக்கங்களையும் நலவுகளையும் கொண்டதாக இருக்கின்றது. இருவருக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்யோன்யமான ஒரு உறவுதான் இந்த திருமணம். அல்லாஹ் தஆலா அதனால் தான் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன், இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் அளவுக்கு ஒரு ஆடைக்கு நெருக்கமான அளவுக்கு அந்யோன்யமான தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணத்தின் மூலம் ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம், ஒரு சமூகம் அங்கு உருவாக்கப்படுகிறது. எனவே ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்பது, ஒரு குடும்பத்தை உருவாக்கி எழுப்புவது என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல, ஒரு மிக உன்னதமான ஒரு நோக்கம், உன்னதமான உயர்ந்த ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய அடிமைத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயமும் தான் இந்த திருமணம். என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயம் வளர்ந்து பல்கி பெருக வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது கியாமத் வரைக்கும். எனவே அதனை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த நிறைவேற்றுவதற்கான ஒரே வழிமுறை இந்த திருமணம் மாத்திரம்தான். அதே போல இந்த திருமணத்தின் மூலம்தான் பரிசுத்தமான ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும். அப்படி இல்லாமல் தவறான உறவுகளின் மூலமாக அந்த சமுதாயம் சின்ன பின்னப்பட்டு செல்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பிணைப்பு, இணைப்பு, குடும்பத்துக்கு மத்தியிலே, குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்புகளோ உறவுகளோ இருக்க மாட்டாது. ஒவ்வொருவரும் தானொன்று தனது வேலையொன்று என்று தனது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். குடும்பம் என்ற ஒரு அழகே அந்த சமுதாயத்தில் இருக்க மாட்டாது, திருமணம் என்பது இல்லாமல் சென்றுவிடக்கூடிய நேரத்திலே. திருமணம் இல்லாமல்
வெறுமனே நமது ஆசையை தீர்த்துக் கொள்வது என்று சொன்னால் திருமணம் என்பது அவசியமில்லை. திருமணம் இல்லாமலே ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலா திருமணத்தின் மூலம் நமது அந்த ஆசையை தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகுத்திருப்பது அதன் மூலமாக மிகப்பெரிய இலக்குகளை நலவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். خلقكم من نفس واحدة, அவன்தான் உங்களை ஒரே ஆத்மாவிலே இருந்து படைத்தான். وخلق منها زوجها, அந்த ஆத்மாவிலே இருந்து தான் அவருடைய துணையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அந்த இரண்டிலும் இருந்து தான் ஆண்களையும் பல்வேறு மனிதர்களையும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பரவச் செய்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, திருமணம் என்பது நபிமார்களுடைய சுன்னா, நபிமார்களுடைய வழிமுறை. உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களுமே திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அனைத்து நபிமார்களுமே திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கின்றன. இதுதான் ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். திருமணம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருந்திருந்தால், துறவரம்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருந்திருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனை கொடுத்திருப்பான். எனவே துறவரம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் நபியே பல ரசூல்மார்களை இறை தூதர்களை நாங்கள் அனுப்பினோம், அவர்களுக்கு மனைவிமார்களையும் சந்ததிகளையும் நாங்கள் வழங்கியிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில மக்கள், சில நபித்தோழர்கள் வந்து சில நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நபியவர்களுடைய தனிப்பட்ட வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருந்தன, மக்களுக்கு மத்தியில் நபியவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு எங்களுக்கு தெரிந்த விடயம், ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட வணக்க வழிபாடுகள் எவ்வாறு காணப்பட்டன என்று விசாரிக்கிறார்கள். அதற்கு அந்த மனைவி இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம் காணப்பட்டது என்று சொன்ன பொழுது அந்த வந்த நபித்தோழர்கள் என்ன சொன்னார்கள், ஆனால் இதற்கு பின்னால் நாம் என்றால் திருமணம் முடிக்க மாட்டோம், இன்னும் ஒருவர் நான் இதற்கு பின்னால் மாமிசம் சாப்பிடப் போவதில்லை, இன்னொருவர் நான் இரவிலே தூங்கவே போவது கிடையாது என்று முடிவெடுக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக அவர்களை கடிந்து கொண்டார்கள். இன்னொரு சமுதாயம் இப்படி சொல்கிறார்கள், அதற்கு மாற்றமாக நான் இரவிலே நின்று வணங்குகிறேன், இரவிலே தூங்கவும் செய்கிறேன், அதே போல நோன்பு நோக்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன், அதே போல பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, எனது இந்த சுன்னாவை வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொல்கிறார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், துறவரம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, துறவரம் இல்லாத இந்த மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்கம், ஒரு வணக்கம். ஆனால் அது வணக்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களது எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நமது எண்ணம் சீராக இருந்தால்தான் அது வழக்கமாக மாறுமே தவிர எல்லா திருமணங்களும் வணக்கம் கிடையாது, எல்லா திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் வணக்கம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் திருமணத்தின் மூலமாக நமது நோக்கம் எவ்வாறு அமைய வேண்டும்? ஆம், முதலாவதாக நமது பார்வையை நாங்கள் ஹராத்தை விட்டு தாழ்த்தி கொள்வதற்கு இது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நியத்து எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் எதற்காக திருமணம் செய்கிறேன்? எனது ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக, அந்நிய பெண்களை விட்டு எனது பார்வையை நான் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்கு உதவியாக இந்த திருமணம் இருக்க வேண்டும். அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. அதே போல ஹராமான தொடர்புகளை விட்டும் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஹராமான உறவுகளை விட்டும் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழியாக இந்த திருமணத்தை நாங்கள் நமது எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும். அதே போல மானங்களை பாதுகாத்து நல்ல பிள்ளைகளை சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அது மாத்திரமே மிகப்பெரிய ஒரு சிறந்த எண்ணம். என்னது? ஆம், சமுதாயத்துக்கு நல்ல
பிள்ளைகளை வழங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நோக்கம் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய இறை பக்தியுள்ள மார்க்கப்பற்றுள்ள சமுதாயத்துக்கு பயனுள்ள பிள்ளைகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய திருமணத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அந்த அந்த செயற்பாடு மிகப்பெரிய ஒரு வழக்கமாக அந்த திருமணம் அமைந்து விடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதற்காக வேண்டி நாங்கள் திருமணம் முடிக்கின்றோம்? நமது பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப் போகின்றோம்? ஏதோ திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக முடித்து விட்டோம், அதுக்கு பின்னால் பிள்ளை பெற வேண்டும் என்பதற்காக பிள்ளை பெற்றுவிட்டோம், அதுக்கு பின்னால் அவர்களை எப்படியாவது படிக்க வைத்து தான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் குறை சொல்வார்கள் என்பதற்காக படிக்க வைத்து விட்டோம், அதுக்கு பின்னால் அவர்களுக்கு இவ்வாறு ஒரு தொழிலை எடுத்துக் கொடுப்பது என்று இப்படியே மற்றவர்களை போன்ற மற்ற சமுதாயங்களை போன்று எமது வாழ்க்கை கடந்து செல்லக்கூடாது. மாற்றமாக திருமணத்தின் போதே நாங்கள் மிகப்பெரிய இலக்குகளோடு களத்திலே இறங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாங்கள் எவ்வளவோ குறை சொல்கின்றோம். சமுதாயத்திலே சிறந்த மார்க்க வழிகாட்டுகள், ஆன்மீக தலைமைகள் எங்களுக்கு கிடையாது என்று நாங்கள் குறை சொல்கின்றோம். இந்த மார்க்க தலைமைகளும் இந்த ஆன்மீக தலைவர்களும் வானத்திலே இருந்து குதித்தா வருவார்கள்? மலக்குகளாக வர முடியும்? இல்லை சகோதரர்களே, நமது பிள்ளைகள் தான் அவ்வாறு வர வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? மற்றவரின் பிள்ளைகள் நல்லா வரவில்லை என்று நாங்கள் கவலைப்படுகிறோமே தவிர, நமது பிள்ளைகளை எப்படி அவ்வாறு மக்களுக்கு பயனுள்ளவர்களாக ஆன்மீக தலைவர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்கு ஏதாவது திட்டமிட்டிருக்கிறோமா? நாம் எல்லோருமே என்ன நினைக்கிறோம்? ஒரு பிள்ளையை வைத்தியராகவும், இன்னொரு பிள்ளையை இன்ஜினியராகவும், இன்னொருவரை அக்கௌண்டராகவும், இன்னொருவரை தொழிலதிபராகவும் இப்படித்தானே மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். யாராவது நாங்கள் நினைக்கின்றோமா? ஒரு பிள்ளையை வைத்தியராக்கிவிட்டோம், அடுத்த பிள்ளையாவது என்ன செய்வோம்? மார்க்கத்தை கற்று சமுதாயத்துக்கு பயனுள்ள சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக வந்து மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஏதாவது திட்டமிடுகிறோமா? இல்லை. அதற்கு மாற்றமாக இன்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மார்க்கத்தை கற்று மார்க்கத்துக்கு அவர்களுக்கு சுமையாக சில விடயங்களை நாங்கள் வைத்து விட்டோம். அவர்களும் வேறு வேறு தொழில்களை செய்து சம்பாதித்தால் தான் அவர்களாலும் காலம் ஓட்ட முடியும் என்ற நிலைமைக்குத்தான் நாங்கள் சமுதாயத்தை தள்ளி வைத்திருக்கின்றோம். மற்ற எல்லோருமே தாம் படித்த கல்வியினால் சம்பாதிப்பார்கள். ஆனால் மார்க்க கல்வியை படித்தால் அதனால் சம்பாதிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? சமுதாயம் அவர்களுக்கென்ற ஒரு வாழ்க்கை செலவை பொறுப்பேற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் என்ன செய்ய முடியும்? மார்க்க கல்விக்காக வேண்டி தம்மை அர்ப்பணிக்க முடியும், மார்க்க சேவைக்காக வேண்டி தம்மை அர்ப்பணிக்க முடியும். இன்று ஏன் அவர்களால் நேரத்தை கொடுத்து அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால், மார்க்கத்தை சரியாக கற்பதற்கு காலத்தை செலவழிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கின்றன. குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், அவர்களை பிள்ளைகளை பார்க்க வேண்டும், பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று எத்தனையோ பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதனையும் அவர்கள் பார்த்து கொண்டு மார்க்கத்தையும் அவர்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு சிரமமான பணி. தம்மால் முடியுமான அளவு ஓரளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது போதாது. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், ஃபித்னாக்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு எத்தனையோ மார்க்க அறிஞர்கள் இன்னும் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிகவும் சொற்பமானது. அவர்களுடைய சேவைகளும் போதாது. ஏன்? அவர்களால் அவ்வளவுதான் செய்ய முடியும். எனவே மார்க்கத்துக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் அதற்கென்றே களமிறக்குவது நமது ஒவ்வொருவருடைய பொறுப்பு தான். அதற்கான ஒரு களத்தை நாங்கள் அமைக்காவிட்டால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும். இன்று நாங்கள் எத்தனையோ பணக்காரர்களை பார்க்கிறோம், வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான். ஏன் அவர்களால் தமது பிள்ளைகளில் ஒருவரையாவது உனது முழு வாழ்க்கை செலவும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ மார்க்கத்துக்காக வேண்டி முழு நேரத்தையும் கொடுத்து செயற்படு என்று அவர்களால் ஏன் தமது பிள்ளைகளை அர்ப்பணிக்க முடியாது? அன்பார்ந்த சகோதரர்கள், இதுதான் மறுமைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து. நாங்கள் வைத்தியராக்கி விட்டு செல்லக்கூடிய பிள்ளையோ அல்லது நமது இன்ஜினியருக்காக அல்லது வேறு வேறு தொழில்களுக்காக நாங்கள் உருவாக்கிவிட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்படியான பொறுப்பு எங்களுக்கு எமது சமுதாயத்துக்கு தேவையானது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதனை விட மிக முக்கியமான ஒரு பகுதியிலே நாங்கள் கோட்டை விட்டுக்கொண்டு ஒரு பக்கத்தை மாத்திரம் நாங்கள் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருமணத்தின் மூலமாக நாங்கள்
எங்களது எண்ணத்திலே கொண்டு வர வேண்டியது நமது பிள்ளைகளை சமூகத்துக்கு பயனுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மார்க்கத்துக்கு சேவை செய்வதற்காக என்றே ஒரு பிள்ளையாவது நமது பிள்ளையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தால் அந்த திருமணம் மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு காரியமாக அமையும். நாம் சிரமப்பட்டு சம்பாதித்து செலவழிக்கக்கூடிய அந்த செலவீனங்களும் கூட மறுமையில் எங்களுக்கு மிகப்பெரிய நலவை தரும். அதை தவிர நாங்கள் இந்த உலகத்திலே கட்டக்கூடிய மிக பெரும் கட்டிடங்களாக இருக்கலாம் அல்லது வாகனங்களாக இருக்கலாம், இவைகள் எதுவுமே எங்களோடு வரப்போவதில்லை. அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமானவர்கள் உடைய எண்ணம் என்ன? பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். படிக்காத பெற்றோரும் கூட பிள்ளைகளை எதற்காக வேண்டி பெரும் பெரும் தொழில்களுக்காக படிக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சமூக அந்தஸ்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வைத்தியனுடைய தந்தை அல்லது ஒரு எஞ்சினுடைய தந்தை, ஒரு பணக்காரனுடைய தந்தை, எனது மகன் இவ்வளவு பெரிய வாகனத்தில் ஓடுகிறான், இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறார் என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த திருமணத்தின் மூலமாக என்ன பயன்? இந்த உலகத்தோடு அந்த பெருமை புகழ் அனைத்துமே முடிந்துவிடும் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையிலே என்ன சொன்னார்கள்? மறுமை நாளையிலே எனது சமுதாய மக்கள் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் சந்தோஷப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். எனவே அதற்கான ஒரு வழிமுறையாக இந்த திருமணத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமணத்தின் போது வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் இப்படியெல்லாம் சிறப்புமிக்க இந்த திருமணத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே மிக இலகுவானதாக ஆக்கி வைக்க வேண்டும். இப்படியான சிறப்புமிக்க சமுதாயத்துக்கு பயனுள்ள இந்த விடயத்தை சிரமப்படுத்தக்கூடாது, இலகுவாக்கி வைக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஒரு சாதாரண வசதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் திருமணம் செய்து வாழக்கூடிய அளவுக்கு திருமணம் என்ற செயற்பாட்டை, திருமணம் என்ற அந்த விடயத்தை இலகுவாக்கி வைக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் அதனை மிக பெரும் சிரமமான ஒரு காரியமாக, வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இந்த திருமணத்தை ஆக்கி வைத்திருக்கிறோம். திருமணம் செய்வது என்று சொன்னால் அதற்கென்றே அவன் என்ன செய்ய வேண்டும்? பல ஆண்டு காலம் உழைத்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு நிலைமைக்கு நாங்கள் அந்த திருமணத்தை கொண்டு போய் வைத்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மார்க்கத்திலும் ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் நல்லவர்கள் உங்களிடத்திலே திருமணம் பேசி வந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாமல் தவிர்த்து கொண்டால் அதன் மூலமாக பூமியிலே மிகப்பெரிய ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் என்பதாக சொன்னார்கள். திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், பெண்களிலே பரக்கத்து மிக்கவர்கள் யார் என்று சொன்னால் திருமணத்தை மிகவும் இலகுவாக சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் என்பதாக சொன்னார்கள். அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே திருமணத்தை இன்று நாங்கள் பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியமாக மாற்றி வைத்திருக்கிறோம். சில ஆண்கள் எப்பொழுது பார்த்தாலும் தொழிலுக்கு பின்னாலும் வியாபாரத்துக்கு பின்னாலும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பெரும் கடன் பட்டு வீட்டை கட்டியிருப்பார். வீட்டை கட்டிய கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி 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 சம்பாதிப்பார். அந்த கடனை அடைத்து முடிக்கக்கூடிய தருணத்திலே தனது பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய காலம் வந்திருக்கும். இப்பொழுது அந்த திருமணத்துக்காக பெரிய ஒரு கடனை எடுத்து அந்த திருமணத்தை செய்வார். இப்பொழுது அந்த திருமணத்தினுடைய கடனை அடைப்பதற்காக அதுக்கு உலகத்துக்கு பின்னால் ஓடோடி கொண்டே இருப்பார். இவருக்கு என்ன செய்ய முடியாது? தனது மார்க்க விடயங்களை செய்ய முடியாது, ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாது. எது கேட்டாலும் எப்பொழுது பார்த்தாலும் பிஸி. ஏன்? இவருடைய இந்த ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பர வசதி வாய்ப்புகள், இவற்றினுடைய கடன்களை அடைப்பதற்கென்றே அவருக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இதெல்லாம் நாங்கள் தேவையில்லாமல் சிரமப்படுத்தி கொண்ட விடயங்கள். திருமணம் என்பது மிக 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 இலகுவானது. பாருங்கள், எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே மிகப்பெரிய செல்வந்த சீமான், அப்படித்தானே?
ஒரு முறை ரசூலுல்லாவை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய ஆடையிலே மஞ்சள் நிற வாசனை திரவியம் இருக்கிறது. அதனை பார்த்தவுடன் ரசூலுல்லாவுக்கு விளங்கிவிட்டது, இவர் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது ரசூலுல்லா கேட்டார்கள், என்ன திருமணம் செய்து விட்டீர்கள் போல என்று கேட்கிறார்கள். பாருங்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்திலே மிகச் சிறந்தவர்கள், நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள். நபி அவர்களுக்கு கூட தெரியாமல் திருமணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு சர்வசாதாரண விடயம், அது ஒரு சர்வசாதாரண விடயம். ஆனால் நாங்கள் இன்று போய் அதனை மிகப்பெரிய இத்தனை சகன்கள் இருந்தால்தான், இந்த ஹோலிலே திருமணம் எடுத்தால்தான் அது திருமணம். வீட்டிலே உள்ள பெண்கள் தான் என்ன செய்வார்கள், இவற்றுக்கெல்லாம் லிஸ்ட் போடுவது, அதற்கெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டு விட்டோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த கலாச்சாரத்தை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். இந்த திருமணத்தை சர்வசாதாரணமாக்கினால் தான் சமுதாயத்தில் உள்ள நிறைய பாவங்களுக்கு நாங்கள் முடிவு கட்டலாம், நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முடிவு கட்டலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அவனுக்கு வீடு இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் திருமணம் செய்து கொடுப்போம் என்ற முடிவிலே இருந்தால் அங்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கேற்ப பொருத்தமான ஒரு துணை கிடைத்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் நமது சமுதாயத்தில் இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய வயது வந்து விட்டதோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சாதாரண வசதியோடு இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான், وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. நீங்கள் உங்களிலே திருமணம் செய்யாதவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். உங்களிலே நல்ல ஆண்கள் பெண்கள், நல்ல ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் முடிக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுங்கள். ஒரு வசதி வாய்ப்பட்டவர்கள் என்று எங்களுக்கு தோன்றினால் அதற்கு அல்லாஹ் தஆலா அடுத்து பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார், இயகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தஆலா தனது அருளினால் அவர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். வசதி வாய்ப்பு இல்லாட்டி வசதி ஓடும் என்றால் திருமணம் முடிக்க வேண்டுமே தவிர திருமணத்தை பிற்படுத்தக்கூடாது, திருமணத்தை பிற்படுத்தக்கூடாது என்றுதான் குர்ஆன் வசனம் சொல்கிறது. ஆனால் நாங்கள் தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன, உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடியுங்கள் என்று சொன்னது உங்களுக்கு சொந்த வீடும் சொந்த வாகனமும் சொந்த தொழிலும் இருக்க வேண்டும் என்பதல்ல. மாற்றமாக திருமணத்தினுடைய அந்த பொறுப்பை நீங்கள் செய்ய முடியுமாக இருந்தால், மனைவியினுடைய உரிமையை நீங்கள் நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று தான் சொல்கிறானே தவிர நாங்கள் நினைப்பது போல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருப்பதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்வதாக நினைத்துக்கொண்டு நாங்கள் திருமணம் செய்யாமல் அதனை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கேட்டால் ஹதீஸை ஆதாரமாக சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்கிறான், இல்லை, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். அல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தஆலா மிக விசாலமானவன், அவன் மிக அறிந்தவன். அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன கொடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா அறிந்தவன். அடுத்து அவனிடத்திலே அவன் கஞ்சனோ அல்லது ஏழையோ அல்ல, அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு போதுமானவன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஏழ்மை என்பது திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசதியை கொடுப்பதாக பொறுப்பெடுத்திருக்கிறான். எனவே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த திருமணம் பிற்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நமது தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளும் தான் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்த மிக முக்கியமான தடைக்கல்லாக அமைந்திருப்பது என்னவென்று சொன்னால் சில வாலிபர்கள் பொறுப்பை இந்த சிறு வயதிலே எனக்கு பொறுப்பை சுமக்கலாமா, நான் இப்பொழுதுதான் என்ஜாய் பண்ணக்கூடிய காலம், ஃபன் எடுக்கக்கூடிய காலம், நண்பர்களோடு சுற்றித் திரியக்கூடிய காலம் என்று திருமணத்தை பிற்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். இதுவும் மிக ஒரு தவறான ஒரு விடயம். அவ்வாறு நாங்கள் செல்லக்கூடிய நேரத்திலே தவறான, குறிப்பாக நவீன காலத்திலே மனிதன் வழி தவறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. மிகப்பெரிய தூர பிரதேசத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தனது வீட்டிற்குள்ளே தனது அறைக்குள் இருந்து கொண்டே அனைத்து விதமான பாவங்களையும் மிக இலகுவாக செய்ய முடியுமான ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த காலத்திற்கு மிக பொருத்தமான ஒரு பாதுகாப்பு தான்
பாதுகாப்பு அறந்தான் இந்த திருமணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சில பெற்றோர்கள் தனது பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்ற காரணத்தை வைத்து அந்த திருமணத்தை பிற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, இவர்கள் படித்து திருமண வயது முடிந்ததன் பின்னால் தான் திருமணம் முடிப்பார்கள். எனவே திருமணத்துக்கென்றுள்ள அந்த சிறந்த அந்த காலத்தை கழித்ததன் பின்னால் திருமணம் முடித்தால் அந்த திருமணத்தினுடைய முக்கியமான பிரயோசனத்தையே சில வேளை இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த உரிய காலம் வந்து விட்டதன் பின்னால் படிப்பு, தொழில் என்ற வேறு காரணங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்காமல் நாங்கள் திருமணம் செய்து கொடுப்பது இஸ்லாத்தினுடைய இந்த உயர்ந்த நோக்கங்களை அடைவதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது வெறுமனே ஒரு பிள்ளை பெறுவதோ அல்லது வெறுமனே தனது ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்ற எண்ணம் இருப்பதனால்தான் இவ்வாறு நாங்கள் சொல்கிறோம். இவ்வாறு ஏன் நாங்கள் பிற்படுத்துகிறோம் என்றால் வெறுமனே ஆசையை தீர்த்துக் கொள்வது அல்லது பிள்ளையை பெற்றுக்கொள்வது என்றுதான் நினைக்கிறோமே தவிர அது ஒரு வணக்கம். அதனை செய்வதன் மூலமாக எனது பிள்ளை பாதுகாக்கப்படுகிறான், அவனுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள் அதனால் கிடைக்கின்றன என்று திருமணம் முடிக்கும் வயது வந்தவர்கள் நினைப்பதும் கிடையாது, அந்த பெற்றோர்களும் நினைப்பது கிடையாது. அதனால்தான் அதனை பிற்படுத்தி பல்வேறு தவறுகளுக்கு அது வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல முக்கியமான ஒரு தவறுதான் என்னவென்றால், மூத்தவர்கள் இருக்கும் பொழுது, மூத்தவர்கள் அண்ணன் அல்லது அக்கா இருக்கும் பொழுது தங்கைக்கோ அல்லது தம்பிக்கோ திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கலாச்சாரம். அவர்கள் ஏதாவது ஒரு தேவையின் காரணமாக மூத்தவர்கள் திருமணத்தை பிற்படுத்தினால் கீழுள்ளவரும் அவருடைய நிலைமையும் அதோ கதிதான். அவருக்கு சில வேளை திருமணம் தேவையாக இருந்தால் அவருக்கு திருமணத்தை முடித்துக் கொடுங்கள். மூத்தவருக்கு திருமணம் பிற்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால் அவருடைய விருப்பம், அதற்காக மற்றவர் என்ன பாவம் செய்தார். எனவே இது ஒரு தவறான ஒரு கலாச்சார வளமை. எனவே அதில் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். இதன் மூலமாக எத்தனையோ பாவங்கள் நடக்கின்றன. அவர்களுக்கு தனது வாயை விட்டு சொல்லிக்கொள்ள முடியாது. தனது கண்ணன் இருக்கிறார், தனது அக்கா இருக்கிறார், எனவே எனக்கு திருமண தேவை இருந்து சொன்னால் அது குடும்பத்திலே மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். இதற்காக வேண்டி எத்தனையோ பெண்கள் பாவத்தை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இதனால் எவ்வளவோ பேர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற தடை கற்களை நாங்களாக உருவாக்கி கொண்டு அதற்கு பின்னால் சமூகத்திலே பல்வேறு விதமான ஒழுக்க பிரச்சனைகள் ஏற்பட்டதன் பின்னால் கவலைப்படுவதிலே எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, திருமணம் செய்ய முடியாதவர்கள், வாய்ப்பில்லாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஒரு மூமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை, கவலையை நீக்கி வைப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையிலே அவருடைய கவலையை நீக்கி வைப்பார். யார் ஒருவருக்கு சிரமமானவருக்கு உதவி செய்வாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அவருடைய காரியங்களை இலகுபடுத்தி கொடுப்பார், இந்த உலகிலும் மறு உலகிலும் என்பதாக சொல்கிறார். இந்த உலகத்திலே தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர், இது போன்ற சமூகத்திலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்திலே வைத்திருக்கிறார். எனவே இந்த திருமணத்தை நாங்கள் இலகுபடுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் சமூகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு கட்டலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்தை இலகுபடுத்தி சமுதாயத்திலே உள்ள திருமணம் தேவையாளர்களுக்கு திருமணத்தை செய்து சமூகத்திலே மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.